உங்களுக்குலாம் மகாராஜா படம் பிடிக்குமா? அப்போ இப்ப நான் சொல்ற இந்த படமும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். விதார்த், பாரதி ராஜா இவங்கலாம் நடிச்சு அகிலன் சுவாமிநாதன் டைரக்ஷன்ல 2017 ரிலீஸ் ஆன படம் தான் குரங்கு பொம்மை. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். பாரதி ராஜா வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சைல்ட்ஹுட்ல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டான தேனப்பன் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. தேனப்பன் வந்து ஒரு லோக்கல் ரவுடி. ஒரு லோக்கல் ரவுடி கிட்ட தான் அப்பா வேலை பார்க்கறத வந்து பிடிக்காத விதார்த் வந்து அவங்க அப்பா கூட பேசாம ஊரை விட்டு தனியா சென்னையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா கூட பேசவே மாட்டேங்கிறாரு. எதனாலும் அவங்க அம்மாட்ட தான் பேசிக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து அந்த ரவுடி கிட்ட வேலை பார்க்கறது ஒரு பிடிக்கல. அவர் என்ன சொல்றாரு, அவன் தான் எனக்கு வந்து வேலை கொடுத்தவன், எனக்கு நிறைய கஷ்டத்துல அவனுக்கு நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கறனால அவன் என்னதான் பெரிய கெட்டவனா இருந்தா கூட எனக்கு அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து சென்னைக்கு வந்து ஒரு வேலை விஷயமா பாரதி ராஜா கிளம்பி வராரு. பாரதி ராஜா அங்க வந்து காணா போயிடுறாரு. காணா போன தான் அப்பனை விதார்த் வந்து கண்டுபிடிக்க பல வழிகளை முயற்சி பண்றாரு. விதார்த் வந்து பாரதி ராஜாவை கண்டுபிடிக்கலையா, பாரதி ராஜாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் பிலிம் தான் இந்த குரங்கு பொம்மை. படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே படத்துல பயங்கரமா அந்த கேரக்டரை பயங்கரமா ஃபுல்லா பண்ணிருப்பாங்க. படத்தோட சினிமோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், அந்த சீனை எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே. இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 105 நிமிஷம். சரியா? இந்த 105 நிமிஷத்துல எந்த இடத்துலயுமே ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து லேகா இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. படத்துல வரக்கூடிய சஸ்பென்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து சொல்லி பயங்கரமா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். ரைட் லெஃப்ட் சொல்லி மாத்திக்கிட்டே இருக்கும். நீங்க கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா அது அந்த படத்துல இருக்காது. ஓகேவா? அது மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல பயங்கரமா ஸ்டன் ஆயிருவீங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கும். அது கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. படம் போற ஃப்ளோல கொஞ்சம் கூட அப்படி ஒரு விஷயத்த நீங்க கெஸ் பண்ணவே மாட்டீங்க. முடியவே முடியாது. படம் ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் த்ரில்லர் பிலிம். இன்னும் இந்த படத்தை நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஷுவரா அந்த படத்தை பாருங்க. மகாராஜா படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். டவுட்டே இல்லை. படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இந்த படத்துல வரக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறப்ப மகாராஜா படத்துல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அந்த இதுல இருந்துச்சு. ஷுவரா ஒரு ஒருத்தான ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க. ரொம்ப ஒரு ஒருத்தான படம். பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. பார்த்தவங்க இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சா பிடிக்கலையா, இல்ல உங்களுக்கு இந்த படம் என்ன கனெக்ட் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.